அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துட்டேன். இன்று நம் வேதத்திலிருந்து ஒரு அருமையான வேத பகுதியை தியானிப்போம். என்னன்னா, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதாவது ஆண்டவருடைய வீடாகிய நம்மளுடைய சரீரம் பாலாக கிடக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, மற்ற பாவப்பட்ட சொகுசான வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம விரும்புகிறோமா. ஆண்டவருக்காக நம்ம ஆவி ஆத்மா சர்ரத்தை பழுதச்ச ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதாவது என்ன சொல்கிறோன்னா, இஷ்டம் போல் நம்ம இஷ்டத்துக்கு போல் நம்ம வாழாமல் ஆண்டவருக்கு பிரியமானது எந்த காரியம் செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிரியமா, இது இதில் ஆண்டவர் நாம மகிமைப்படுமா அப்படின்னு யோசித்து செய்யணும். யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, செய்கிறதா இருந்தாலும் சரி, பார்க்குறதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்து மூலமாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுமா அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அது இல்லாமல் நம்ம இஷ்டம் போல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அது ஆண்டவர் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது. அதனால் நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம செய்கிற காரியம்லாம் நம்ம செய்கிறது சரியா, நம்ம பேசுகிறது சரியா, நம்ம நடக்கிற விதம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம சரீரத்து மூலமாக, நம்ம சரீரம் என்னதுன்னா தேவனுடைய ஆலயம், ஆண்டவர் தங்குற ஆலயம் எதுன்னா நம்மளுடைய சரீரம். அதில் என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நம்ம எடுத்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யோசித்து செயல்படுங்க, சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நம்ம யோசித்து செயல்படாதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தல பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்படின்னு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறான். ஆண்டவர் மறுபடியுமா சொல்லுதார். ஒரு 2 இடத்துல சொல்கிறார், நம்ம வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2 இடத்துல சொல்கிறார் இந்த ஆகாயில். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்கிறது எல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக செய்யணும், செயல்படணும், பேசணும். நம்ம சம்பாத்தியத்தில் கூட கையில் சுத்தம் இருக்கணும். அதாவது வாய் வார்த்தையினாலையும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொய்யான வருமானமோ சம்பாத்தியமோ நம்ம கைக்கு வரக்கூடாது. எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு தெரியும், நம்ம எந்தெந்த விதத்துலலாம் நம்ம தவறு பண்ணுறோம், எந்தெந்த விதத்துலலாம் நம்மக்கிட்ட குறைவுகள் குற்றங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எதனால் ஆண்டவர் இதை சரி பண்ணுங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இது ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படணும்னா நம்மக்கிட்ட பொய் நாவு, புறங்கூறுதல், குற்றப்படுத்துதல், இந்த மாதிரி காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதனால் அப்படி இருந்ததுனால தான், இதுவரை நம்மகிட்ட இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திரளாய் விதித்தும் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லைன்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் அதிகமாக பாடுபடுறீங்க, அதிகமாக பிரயாசப்படுத்தீங்க, ஆனால் அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் திருப்தி ஆகலை, நீங்கள் குடிக்கீங்க ஆனால் அதில் பரிபூர்ணம் அடையலை, நீங்கள் வஸ்திரம் உடுத்துறீங்க ஆனால் அதில் குளிர் விடவில்லை. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ வாழ்கிறோன்ன மாதிரி வாழ்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்கள் வழியை சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்தும், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சமாய் கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும்
அதை நான் ஊதிப்படுகிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் உங்கள் சரீரத்தை, தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை, தேவனுடைய வீடாகிய உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிகமாக வருமென்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து அந்த கொஞ்சத்தையும் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்தும் நான் அதை ஊதிப்படுகிறேன். அது எப்படி வந்துச்சு எப்படி போயிடுச்சுன்னே தெரியாமல் ஆண்டவர் அதை ஊதி போடுகிறாராம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்ன எழுதியிருக்குன்னா, எதின் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். எது நிமித்தம்? என் வீடு பாழாய் கிடக்கு. அதாவது ஆவி ஆண்டவரோட சரீரம், ஆண்டவர் தங்குற ஆலயமாகிய நம்முடைய சரீரம் பாழாய் கிடக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தினால நம்முடைய சரீரம் பாழாய் கிடக்கு. அப்போ அது அந்த மாதிரி இருக்கச்சில நீங்கள் எவ்வளோதான் பிரயாசப்பட்டு கொண்டு வந்தாலும், பிரயாசப்பட்டு உங்களால் முடிஞ்சதை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதை நான் ஊதி போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்னென்ன உண்டுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அந்த வேதத்தின்படி, வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நம்ம இருந்தோன்னா நம்ம செய்கிறதெல்லாம் காரியம் வாய்க்கும். இப்படிப்பட்ட நிலைமை நம்மளுக்கு வராது. எப்படிப்பட்ட நிலைமை? இப்படி எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கையில் தங்காமல் ஆண்டவர் ஊதி போடுற நிலைமை நம்மளுக்கு வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் என் கற்பனை, அதாவது உங்கள் சரீரமாகிய, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தினா, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு நடந்து கொண்டால், அது மாத்திரம் இல்லாமல் வேதத்தின்படியும் நீங்கள் ஆண்டவரை உத்தமமாக தேடினா, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்கிறார். அப்போ அதாவது மகிமையும் பெரிதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல சமாதானமும் கட்டளையிடும். சமாதானத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவார்னு எழுதியிருக்கு. ஒரு இடத்துல சமாதானம் இருக்குன்னா அதில் ஆண்டவரோட பிரியமான காரியம் இருக்க போய் தான் அந்த இடத்துல சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்குது. அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படலையே, நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கே, நம்ம வருமானம் இல்லையே, அப்படிப்பட்ட கவலைகள், யோசனைகள்லாம் ஆண்டவர் நம்ம வழிகளை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். நம்ம சரியாக இருந்தால் நம்ம வழிகளை சிந்தித்து பார்த்து நம்ம வழிகளை நம்மளை சரிப்படுத்தி கொண்டால் ஆண்டவர் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அது மகிமையாகவும் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல சமாதானத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.